சரிகபத சரிகரி 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 மீனாட்சி கல்யாண வைபோகமே சோமசுந்தரேஸ்வர் வருகின்ற மணக்கோலமே வேதங்கள் காணாத பாதங்கள் புவி மீது தானாக வர செய்த காமேஸ்வரி தீபம் எரிகின்றது ஜோதிரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிந்தது காலம் மலர்கின்றது கனவு பலிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் நெஞ்சம் மரப்புதலைங்கிற ஒரு படத்துக்கு நம்ம உட்கார்ந்து கம்போஸ் பண்ணி 6 மாசமா ஒரே பாட்டுக்காக எனக்கு பிடிச்சா கவிஞருக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சா கவிஞருக்கு பிடிக்காது, 2 பேருக்கும் பிடிக்காது, இப்படியே சண்டை போட்டு அந்த பாட்டை பண்ணணும். அது என்ன நீங்க சொன்னீங்க எனக்குனாக்கா, நெஞ்சம் மரப்புதலைன்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கேன். பாட்டும் அந்த டைட்டில் அந்த சாங் தான் வரப்போகுது. அது நெஞ்சம் இருக்கிற வரைக்கும் யாரும் மறக்கப்படாத அப்படி ஒரு சாங் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய பயத்தை கிளப்பி விட்டு போட்டு 2 பேரும் பெரிய தகராறே வந்துச்சு. ஞாபகம் இருக்காது? நமக்குள்ள தகராறு வந்தா என்ன, அந்த பாட்டு போட்டு 6 மாசம் ஆனா என்ன விஷயம்? 6 மாசம் உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்க போட்டு பாட்டு இன்னும் 30 வருஷமா எல்லாருடைய மனசுலயும் நினைவுல இருக்கு. ஏன்னா அதெல்லாம் சிறந்தியான ஒரு சமாச்சாரங்கள். அவ்வளவு அற்புதமா போட்டீங்க. எனக்கு இந்த சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு விஷயம், 6 மாசத்துல எக்கச்சக்கமான டியூன்கள் தினம் உட்காருவோம், நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் நீங்க போடுங்க, எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது, நான் 2 பேருக்கு பிடிச்சா மத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னு போராடிட்டு இருந்த பீரியட்ல போட்டா போதுங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் இந்த பாட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் கோச்சு நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த சுபைதாங்கி படத்துல இல்ல, இதே படத்துல தான், நெஞ்ச மரத்துல படத்துல இதே பாட்டு சிச்சுவேஷனுக்கு நான் கோச்சுட்டு வந்துட்டேன். உடனே நீங்க புறப்பட்டு என்ன சமாதானப்படுத்தி வாங்க, நான் இன்னும் டெஃபினட்டா இன்னும் நிறைய டியூன் போடுறேன்னு சொன்னீங்க. நான் எதுக்கு சொல்ல, அது மாதிரி போட்ட பாட்டு தான் நெஞ்ச மரத்துல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாட்டு நம்ம என் படத்துல இல்ல, உங்க படத்துல இல்ல, யாருக்காகவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைக்கிறோம். ஆனா உங்களுக்கு நான் கோச்சிக்கிறதோ நீங்க என்ன சமாதானப்படுத்துறதோ எதுக்காக? அந்த இன்வால்வ்மெண்ட், டெடிகேஷன். அது படம் யாருதா இருந்தா நமக்கு என்ன, நம்ம ஒர்க் பண்ற படம் நல்லா வரணுங்கிற அந்த ஆசை எண்ணங்கள். அந்த மாதிரி அந்த காலங்கள் நினைச்சா அது ஒரு ரொம்ப ட்ரீமிங் சொல்லுவாங்க, கனவு நாட்கள். அப்படிதான் இருக்குது. பாயிண்ட் பாருங்க, அப்படி நம்ம கஷ்டப்பட்டு சண்டைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் ஒர்க் பண்றோம், என்னத்துக்காக பண்றோம்னாக்கா நம்ம ப்ராஜெக்ட் நல்லா வரணும், நம்மளுடைய தொழில் நல்லா இருக்கணும், புரிஞ்சுக்கணும். கரெக்ட்.
நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. மூடவில்லை.
ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன். அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். நான் என்றும் நினைத்திருப்பேன். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை.